எல்லாருக்கும் வணக்கம். மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கறி வடை. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு உருளைக்கிழங்கு, உப்பு, பட்டை, கறியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை. எல்லா பொருளையும் எடுத்து ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம முதல்ல எடுக்க போகிறது பொட்டுக்கடலை எடுத்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதை என்ன பண்ணுறோம்னா நல்லா மெல்லிசாக அரைச்சி வைக்கிறோம். நல்லா பவுட்ரு ஆற வரைக்கும். கூட 2 பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு இதாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு ஒரு பவுல் அளவுக்கு மட்டும்தான் எடுக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறேன்னா ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பொருளெல்லாம் எடுக்குவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி கறியை கொஞ்சோண்டு அரைச்சி வைக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை மசிச்சு வைக்கலாம். வெந்த உருளைக்கிழங்கு இது, அதனால் ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் போதும், மசிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி, ஜீரக பொடி எல்லாமே கொஞ்சம் கலந்துக்கலாம். நமக்கு தேவையான மசாலாவை கொஞ்சம் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையுமே நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். கறி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடிசாக அரிஞ்சதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காயமும் மெல்லிசாக அரிஞ்சதாக இருக்கட்டும். எல்லாத்தையும் பிணைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இனி வடை தட்ட வேண்டியதான். மெல்லிசாக வடையை தட்டிட்டோம்னா அதோட சைடு ஓரம்லாம் ரவுண்டாக வரதுக்காக ஒரு சைடில் லைட்டாக தட்ட வேண்டியதான். தட்டிட்டு எல்லா வடையுமே நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு வாணலி எடுத்து அதில் நல்ல எண்ணெயை கொதிக்க வைக்கலாம். அது காயிற வரைக்கும் இந்த வடை கொஞ்சம் ஊறி எல்லாமே சேரட்டும். அது வரைக்கும் இந்த வடையை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுருக்கலாம். அந்த வடை எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வாணலியில் போட வேண்டியதுதான். நல்ல நுரை வரும். இதுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் கூட போதும். வறுத்து எடுக்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். அந்த வடை நல்லா மேலே நுரை தள்ளி வரும். நுரை அடங்குறப்ப வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நுரை அடங்கி இருக்குது. வடையும் நல்லா வெந்துருச்சு. அந்த வடையில் இருக்க எண்ணெய் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்புக்கிட்ட வச்சுட்டு கரண்டியில் அதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஒவ்வொரு வடையாக இப்படியே நம்ம போட்டு வடிகட்டி நல்ல எண்ணெய் இல்லாமல் எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ எண்ணெய் இல்லாமல் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் வடையை லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணோம்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். வடையை நல்லா வெந்துருச்சு. வடையை நல்லா எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம பிரித்து பார்த்தோம், அதாவது பிச்சு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொட்டுக்கடலை, உருளைக்கிழங்கு, கறி எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வடையாக மட்டும் இல்லை, உருண்டையாகவும் பிடிக்கலாம். உருண்டையாக பிடிச்சா கறி கோலா உருண்டைன்னு சொல்லுவாங்க. வடையாக தட்டினா கறி வடைன்னு சொல்லுவாங்க. கோலா உருண்டைக்கு வெங்காயம் இன்னும் நல்ல மெல்லிசாக இருக்கணும். அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான, சுவையான, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கறி வடை இங்கே ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். சுவையான, அற்புதமான கறி வடை உங்களுக்காக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி